ஒரு 5 நாள் 10 நாள் நம்ம ஸ்கூலுக்கு தொடர்ந்து ஆப்செட் ஆனோம்னு வச்சுக்கோங்களேன், டீச்சர்ஸே டைரெக்டாக வீட்டுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டு சால்வ் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. இல்லைனா ஒன்று போட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க ரொம்ப அடம் பிடிச்சோம்னா. ஆனால் இங்கே ஒரு பொண்ணு, ஒரு 13 வயசு பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஆப்சென்ட் ஆகிட்டே இருக்கா ஸ்கூலுக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் போல் ஆப்சென்ட் ஆகிட்டா. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிடுறாங்கன்னா, எனக்கு அல்சர் பிரச்சனை இருக்குது, நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், அதனால தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இதனால் டீச்சர்ஸும் வந்துடுறாங்க. இது ரொம்ப நாள் கண்டினியூ ஆகுது. ஒரு மாதம் வந்து 1.5 மாதம் ஆகுது. அதனால் அவங்க ஹெட் மாஸ்டருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க, அந்த பொண்ணுக்கிட்டையும் பேசுகிறாங்க. என்னம்மாச்சு, ஏன் அந்த ஸ்கூலுக்கு வராமல் இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அப்படி கேட்கும்போது தான் அந்த பொண்ணு பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை அந்த ஹெட்மாஸ்டர் கிட்ட சொல்கிறா. அதை கேட்ட ஹெட்மாஸ்டருக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. அப்படி அந்த பொண்ணு என்ன சொன்னான், 13 வயசு பொண்ணுக்கு ஸ்கூலில் என்ன பிரச்சனை அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலை பள்ளியில் நடந்த மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பேச போகிறோம். இது கண்டிப்பாக எல்லா பெண் பிள்ளைகளுமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் நான் நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி க்ரைம் ஸ்டோரிஸ் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பர்கூர் பகுதியில், பர்கூர் போட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நெட்டில் பர்கூர் அப்படின்ட்டு வரும். அந்த பர்கூர் பகுதியில் துணி அந்த வியாபாரம் அதிகமாக நடக்கக்கூடிய இடம் தான் அந்த பர்கூர் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் நான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலைப்பள்ளி வந்து செயல்பட்டுருக்கு. அந்த நடுநிலைப்பள்ளியில் ஒரு 13 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சுட்ருக்கா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஒரு 3ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து ஆப்சென்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் போல் ஆப்சென்ட் ஆகிடுறா. இதை பார்த்த டீச்சர்ஸும் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாங்க என்ன ஏதுன்ட்டு. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிடுறாங்க, அந்த பொண்ணும் சொல்லிடுறா, எனக்கு அல்சர் இருக்குங்க, அதனால நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டு அவங்களும் ஓகே சரி பண்ணிவிட்டு வரட்டும் பொறுமையாக அப்படின்ட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாள் கண்டினியூ ஆகவும் அவங்க ஹெட்மாஸ்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி ஹெட்மாஸ்டர் டைரெக்டாக போகிறாங்க. என்ன பிரச்சனையாக இருக்கும், எதனால் இந்த பொண்ணு ரொம்ப நாளாக லீவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போய் விசாரிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. அதாவது அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்கூலில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் அப்படின்றதும் தெரிய வருது. ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு தயங்குறா, எனக்கு அல்சர் தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து வற்புறுத்தி கேட்கவும் அந்த பொண்ணு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறா. கடந்த ஜனவரி 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா, அதாவது ஜனவரி 2ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல்லையே ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் துன்புறுத்தல் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது. அதுவும் அங்கே இருக்க டீச்சர்ஸே வந்து நடத்திருக்காங்க அப்படின்றதும் தெரியுது. அதில் ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை 3 பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமும் தெரிய வருது. இதில் பார்த்திங்கன்னா அந்த 2 பேர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்னும், ஒருத்தர் பார்த்திங்கன்னா 4th இந்த மாதிரி 3rd அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர்னும் தெரிய வருது. இவங்க எப்படி கேங்கப் ஆனாங்க, இந்த பொண்ணு எப்படி இவங்களோட இதில் வந்து சிக்கினா அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. அப்புறமா தான் போலீஸ் மெல்ல விசாரணையை தொடங்குறாங்க. அந்த பொண்ணு வந்து டாய்லெட் யூஸ் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா அதில் பார்த்த ஒரு டீச்சர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணு டாய்லெட் போகிறத பார்த்து அந்த பொண்ணு பின்னாடியே போய் அந்த ஆள் இல்லாத டைமில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துட்டுருக்காரு. இது தெரிஞ்ச இன்னொரு டீச்சரும் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அடுத்த நாள் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த மாதிரியே தப்பாக நடந்துட்டுருக்காரு. இந்த 2 பேரும் இந்த மாதிரி விஷயத்த பண்ண அந்த 4ஆம் கிளாஸு சொன்ன இல்லைங்களா டீச்சரு, அவரும் இவங்க கூட கேங்கப் ஆகி நம்ம 2 பேர் ஆல்ரெடி இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ இவங்க கூட கேங்கப் ஆகி அவருக்கும் அந்த அந்த புத்தின்றது கேவலமான புத்தி அப்படின்றது வந்திருக்கு. அவரும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துட்டுருக்காரு. ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம, ஒரு 8 வயசு பொண்ணுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள், அந்த 8 வயசு பொண்ணுன்னு கூட பார்க்காம 3 பேர் சேர்ந்து மிருகத்தனமாக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக நடந்துட்டுருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு கேவலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு
8வது படிக்கக்கூடிய பொண்ணு. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். மாதா பிதாக்கு அடுத்தது நம்ம அதிகமாக நம்புறது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸு, குரு, அதாவது டீச்சர்ஸை தான். அவங்க வந்து நம்ம பிள்ளைய வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க, பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு தான் நம்ம நிறைய பேர் வந்து நம்புகிறோம். ஆனால் அந்த இடத்துலையே இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்றது பல பேர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு பயந்துட்டு தயங்கிட்டு அந்த பொண்ணு யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் பயத்தில் நம்மளை மறுபடியும் போனால் ஸ்கூலுக்கு எதனா பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு தான் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு கூட போகாமல் இருந்திருக்கா அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம சின்ன வயசுலேருந்தே பெண் பிள்ளைகளுக்கு பேட் டச்னா என்ன, குட் டச்னா என்ன, யார் எப்படி தொட்டால் உடனே சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இப்போல்லாம் சின்ன இதுலேருந்தே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, சின்ன சின்ன கிளாஸ்லேருந்தே. இது கண்டிப்பாக எல்லா பெண் பிள்ளைகளும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருத்தர் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னாலும் ஒருத்தர் எந்த இடத்துல கை வைக்கணும், எந்த இடத்துல கை வைக்கக்கூடாது அப்படின்ற நாலேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஒருத்தர் பேட் டச் பண்ணுறாங்களா, குட் டச் பண்ணுறாங்களா அப்படின்ற நாலேஜும் கண்டிப்பாக வேணும். முக்கியமாக பெண் பிள்ளைகளை நம்மளோட அப்பா, நம்மளோட அண்ணன் தம்பி அவங்கள தவிர மற்றவங்கள வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து தொடுறது அப்படின்றது தவறான விஷயம். அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தொட்டாலே உடனே அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பெண் பிள்ளைகள் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்து போயிருக்கா இந்த விஷயத்தால். அதனால தான் யாருக்குமே சொல்லாமல் லீவும் எடுத்து வீட்டிலேயே தங்கிட்டு இருந்திருக்கா. ஹெட்மாஸ்டர் போய் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்களுக்கு இந்த விஷயத்தை எப்படியாச்சும் நம்ம வந்து மேலெடுத்து கொண்டு போனோம், இந்த பொண்ணுக்கு என்ன இந்த அளவுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட மேலதிகாரி இருப்பாங்க இல்லையா, கல்வித்துறை மேலதிகாரி, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க சைல்டு கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உடனே அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அந்த 3 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. 15 days ரிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அங்கே தான் இருந்துகிட்ருக்காங்க. இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அந்த 3 பேர் முதல்ல நாங்கள் பண்ணல அப்படின்னு மறுத்தாலும் அவங்க பண்ணதுக்கான எவிடன்ஸ் அப்படின்றது கிளியராக இருக்குது அப்படின்றதும் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்து மெடிக்கல் ரீதியாகவும் பல அறிவுரைகளையும் பல சிகிச்சைகளையும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். அந்த பொண்ணு இப்போ வந்து நல்லா இருக்காங்க அப்படின்றதும் முக்கியமான விஷயம். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து அவங்களோட பிள்ளைகளை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் அந்த கற்றுக்க வர பிள்ளைகளையும் பார்க்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து டீச்சர்ஸை நம்பி பேரண்ட்ஸ் வந்து அனுப்புகிறாங்கன்னா அந்த நம்பிக்கைக்குரிய ஆளாக நான் இருக்கணும். நான் எல்லா டீச்சர்ஸும் சொல்ல, 99% ஆஃப் டீச்சர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் எடுத்த டீச்சர்ஸ்லாம் எனக்கும் நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் கிளாஸ் எடுத்துரும். எல்லாருமே ரொம்பவே டீசெண்டானவங்க. ஒரு பேரண்ட்ஸ் அந்த இதில் தான் எல்லா பிள்ளைகளையுமே அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. டீச்சர்ஸ் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்களா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. கண்டிப்பாக சொல்கிறேன், டீச்சர்ஸ் இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கனாலும் சரி, கண்டிப்பாக அந்த குட் டச் பேட் டச் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி யாராச்சும் ஒருத்தர் சும்மா தொட்டாலே உடனே வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். மாவட்ட கலெக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து போதுமான கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேறு பெண் குழந்தைகள் யாராச்சும் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றதையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேறு எந்த பெண் பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை அப்படின்றதும் இப்போ தெரிய வந்திருக்கு. இந்த பொண்ணு மட்டும்தான் அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து கவுன்சிலிங் கொடுத்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மனநிலைக்கு அந்த பொண்ணை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த 3 பேருக்கும் கரெக்டான உரிய தண்டனை அப்படின்றது கிடைக்கணும். அப்போ தான் இன்னொரு நாளைக்கு யாருன்னா இந்த மாதிரி விஷயத்த செய்கிறதுக்கு தயங்குவாங்க அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை பற்றி நான் ரொம்ப எலாபரேட்டடாக வந்து நான் ஏன் பேசலை அப்படின்னா, நம்ம வந்து இந்த விஷயத்தோட எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இதில் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு சேஃப்டியாக நம்ம இருந்துக்கணும் அப்படின்றதுக்கு. நீங்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தா இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். இது வந்து நம்மளோட மக்களாக நம்மளோட சார்பில் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு திங்ஸ் அப்படின்ட்டு வச்சுக்கலாமே. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு க்ரைம் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.